வெல்கம் டு ஜிபிகே அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸாக பார்க்க போகிற கான்செப்ட் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றின ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அண்ட் தென் த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு கான்செப்ட் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிஐஓ அண்ட் ஓசிஏ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு வேலை தேடியோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அப்ராடில் வந்து தே ஹாவ் ஸ்டார்டட் டு செட்டில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வி கால் பை அ நேம் கால்ட் அஸ் டயாஸ்போரா. சரிங்களா? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியன்னு சொல்கிறோம்னா சரிங்களா? ஸோ அங்கே வெளிநாட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு அவங்க வேலைக்கு வந்து அங்கேயே தங்கி அந்த நாட்டுடைய குடியுரிமையை வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார் ஒருத்தர். சரிங்களா? ஒரு யூஎஸோடைய க்ரீன் கார்டு. யூஎஸோடைய க்ரீன் கார்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லைக் அவங்க நாட்டுடைய குடியுரிமையை வாங்கிட்டாங்க. சரிங்களா? பட் ஆனால் அவருடைய வம்சாவளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோ இந்திய நாட்டுக்காரங்க. சரிங்களா? ஆனால் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய குடியுரிமை பெற்ற ஒரு யூஎஸ் சிட்டிசன். சரிங்களா? இவங்களை தான் வந்து நம்ம டயாஸ்போரா அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை வந்து அங்கீகரிக்கும் விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதான் இந்த பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். எதுக்காக இவங்களை அங்கீகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நன்மை ஏற்பட்டுறாதா அப்படிங்கிறதுக்காக தான். சில என்ன மாதிரி நன்மைகள்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பயுமே வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து முதலீடுகள் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணலாம். சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்க நாட்டில் வந்து அவங்க அரசியல் தலைவர்கள் ஆகினாங்க அப்படின்னா அவங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸ் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அரசியல் முடிவுகளில் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த டயாஸ்போரா. சரிங்களா? ஸோ இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அண்ட் தென் த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரெண்டு அங்கீகாரங்கள். சரிங்களா? இது ரெண்டு இருக்கும், என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிஐஓ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 2002 அறிமுகம் செய்கிறாங்க. சரிங்களா? இது இந்த ஓசிஐ அப்படிங்கிறது 2005 அறிமுகம் செய்யப்படுது. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, யாருக்கெல்லாம் இந்த பிஐஓ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஹீ இஸ் எ ஃபாரின் சிட்டிசன். சரிங்களா? இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். சரிங்களா? இவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் கிடையாது. சில இவங்க வெளிநாட்டுடைய குடியுரிமை பெற்றவர்கள். சில ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஓடைய க்ரீன் கார்டு சொன்னால அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு ஃபாரின் சிட்டிசன் அவங்களுடைய பேரண்ட்ஸோ சில அவங்களுடைய பெற்றோர்களோ அவங்களுடைய மூதாதையர்களோ இல்லாட்டி அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லையா ஒரு இந்தியர் ஒருவரை மனம் முடித்த ஒரு ஸ்பவுஸ். சரிங்களா? ஸ்பவுஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா துணைவியார். சரிங்களா? ஸோ துணை ஒரு ஆண் துணையாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பெண் துணையாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு இந்தியர் ஒருவரை மனம் முடித்தவங்க ஸ்பவுஸ். சரிங்களா? அவங்களுக்கும் வந்து இந்த பிஐஓ அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்பவுஸ் வந்து ஒரு பிஐஓவும் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை, ஒரு இந்திய பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜினும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து வழங்கப்படலாம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் வந்து இந்த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ஓசிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான், ஒரு ஃபாரின் நேஷனலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஓசிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜினோட கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் கூடுதலான சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் டியூவல் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? தமிழில் இரட்டை குடியுரிமை. சரிங்களா? இது வந்து ஒரு வகையான இரட்டை குடியுரிமை. சில முழுமையாக இது இரட்டை குடியுரிமை சொல்லிட முடியாது. சில இது வந்து ஒரு வகையான, அதான் வந்து கைண்ட் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்கேன். அது என்ன ஒரு வகையானு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இரட்டை குடியுரிமை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருப்பீங்க, ஒரு வெளிநாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருப்பீங்க. சரிங்களா? இதான் வந்து இரட்டை குடியுரிமை. சரிங்களா? ஆனால் நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன அங்கீகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒன்லி சிங்குலர் சிட்டிசன்ஷிப். ஒற்றை குடியுரிமை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஐ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த இரட்டை குடியுரிமைக்கு சமமான ஒரு அதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வழங்கப்படுது. சரிங்களா? ஓகே, யாருக்கெல்லாம் இது முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. சில என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரங்க 26 ஜூன் 1950 அன்று அவங்க இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியுடையவங்களாக இருந்திருக்கணும். சரிங்களா? 26 Jan 1950 அன்னைக்கு இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா அவங்க 26 January 1950 ஒரு இந்தியராகவே இருந்திருக்கணும். சரிங்களா? ஒன்று எலிஜிபிளாக இருக்கணும் இல்லாட்டி இந்தியராகவே இருக்கணும். அப்படி இல்லையா
இந்தியாவுடைய ஏதாச்சும் ஒரு பகுதியில் சேர்ந்தவங்களாக இருக்கணும். என்ன தேதிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947. அதாச்சும் நம்ம விடுதலை பெற்ற பின்பு இந்தியாவுடைய ஏதாச்சும் ஒரு பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஓசிஐ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். சில அது மட்டும் இல்லை, இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடியவர்களுடைய மைனர் சில்ட்ரன், சில அவங்களுடைய மைனர் சில்ட்ரன் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஓசிஐ அப்படிங்கிறவங்களுக்கான எலிஜிபிலிட்டி. சரிங்களா? பிஐஓ அப்படின்னா அவங்க ஒரு இந்தியர், அவங்க வந்து ஒரு வெளிநாட்டவங்களாக இருக்கணும், அவங்களுடைய பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்தியாவாக இருந்திருக்கணும், இல்லாட்டி ஒரு இந்தியர் ஒருவரை மனம் முடித்தவர், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓ ஸ்டேட்டஸ் பெரியலாம். ஆனால் இந்த ஓசி அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான். ஆனால் அவங்க 26 ஜனவரி 1950 ஒரு இந்தியராக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா அதுக்கு அட்லீஸ்ட் தகுதியுடையவங்களாக இருந்திருக்கணும். அப்படியும் இல்லையா ஆகஸ்ட் 15, 1947 அப்புறம் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அவங்களுடைய குழந்தைகளும் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த அங்கீகாரம் கொடுக்கறதுனால சரிங்களா இந்த டயாஸ்போராவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிஐஓ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால சரிங்களா முதல்ல வந்து பிஐஓக்கான பெனிஃபிட்ஸ். சரிங்களா? இது வந்து ஓசிஐக்கான பெனிஃபிட்ஸ். இந்த பிஐஓ ஒரு பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பிஐஓ கார்டு வாங்கினதுலேருந்து சரி அந்த பிஐஓ கார்டு இஷ்யூ பண்ணதுலேருந்து 15 வருஷத்துக்கு இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு விசாவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போக இயலும். சரிங்களா? ஸோ பிஐஓ ஸ்டேட்டஸ் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த பிஐஓ கார்டு வாங்கினதுலேருந்து 15 வருஷத்துக்கு எந்த ஒரு விசானா வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட், சரி நம்ம நாட்டுக்குள்ளே நுழைவதற்கான ஒரு கடவுச்சீட். சரிங்களா? அந்த பெர்மிட் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு போக முடியும். இதே இது ஓசிஐ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசா இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே எத்தனை தடவை வேணாலும் என்ன காரணத்துக்காக வேண்டுமானாலும் வர முடியும். மல்டி பர்பஸ் மல்டி என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? ஒன்லி டிஃப்ரென்ஸ் இதில் 15 இயர்ஸ், இதில் லைஃப் லாங் விசா வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது பிஐஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா they are exempted from registration at foreign ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து சரிங்களா ஒருத்தர் இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த அலுவலகத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நான் இந்தியாவில் இத்தனை நாள் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதான் வந்து ஒரு ரெகுலேஷனாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த பிஐஓ அப்படிங்கிற அந்தஸ்து பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 180 நாளைக்கு கீழே தான் இந்தியாவில் தங்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து அவங்க எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? அதான் வந்து முதல்ல. சப்போஸ் 180 நாளைக்கு மேலே தங்கினாங்க அப்படின்னா பதிவு செய்யணும். சரிங்களா? ஆனால் இதே இது ஓசிஐ கார்டு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே தேவையில்லை. டு நாட் ரிக்வயர் எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எனி லென்த் ஆஃப் ஸ்டே. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இந்தியாவில் வந்துட்டு போகலாம், இந்தியாவில் தங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதே இது ஓசிஐ ஸ்டேட்டஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து தி பேரிட்டி வித் என்ஆர்ஐஸ். சரிங்களா? என்ஆர்ஐஸ் அப்படின்னா இந்த நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்கிறனால வெளிநாடு வாழ் இந்தியர். சில இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் தான். சில தேர் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். ஒரு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியில் போயிருப்பாங்க. சில அவங்கள தான் என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிஐஓ ஸ்டேட்டஸ் பெற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐஸ்க்கு பேரிட்டி அப்படின்னா நிகரானன்னு அர்த்தம். சில சமமான அல்லது நிகரான. சில இந்த என்ஆர்ஐக்கு நிகரான எக்கனாமிக் அண்ட் தென் ஃபினான்ஷியல் அண்ட் தென் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ், சில பொருளாதார நிதி மற்றும் கல்விக்கான அனைத்து சலுகைகளும் இவங்களுக்கும் வந்து உண்டு. ஒரு பிஐஓ கார்டு அந்த இதே தான் வந்து ஓசிஐக்கும். சில அவங்களுக்கும் வந்து இந்த என்ஆர்ஐக்கு நிகரான எக்கனாமிக் ஃபினான்ஷியல் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸை அவங்க பெற முடியும். சரிங்களா? ஸோ இது நான் சொல்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுத்துக்குமே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையே, எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இதில் 15 இயர்ஸ் இல்லை லைஃப் லாங் விசா, இதில் 180 நாளைக்கு கீழே தங்கினா பதிவு பண்ணணும், இதுக்கு பதிவே பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ்லாம் சேம் தான். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதை மெர்ஜ் பண்ண அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. சரிங்களா? இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் 2015 என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ ஸ்கீம் கால்ட் அஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் ஸ்கீம். சரிங்களா? ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் ஓசிஐசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ 2 ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி சரிங்களா ஓசிஐ அப்படிங்கிற 2 ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி புதுசாக உருவாக்கின ஸ்கீம் தான் ஓசிஐசி. சரிங்களா? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ சரிங்களா ரெண்டுமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் சரிங்களா இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை மட்டும் மெர்ஜ் பண்ணி இந்த ஓசிஐயில் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓசிஐசி சரிங்களா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன்
கார்டு ஹோல்டர். சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் இந்த பிஐஓவில் யாரெல்லாம் எலிஜிபிளோ இந்த ஓசிஏயில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே இதுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இந்த ஃபாரின் சிட்டிசன் ஹூ வாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெளிநாட்டு சிட்டிசன். சரிங்களா? அவங்க வந்து 26 ஜனவரி 1950 அன்னைக்கு இந்தியராக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா 26 ஜனவரி 1950 இந்தியர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் எலிஜிபிளாவாச்சும் இருந்திருக்கும், தகுதி உடையவங்களாவாச்சும் இருந்திருக்கணும். அப்படியும் இல்லையா 15th ஆகஸ்ட் 1947க்கு அப்புறம் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கணும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3 கண்டிஷனில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுடைய மைனர் சில்ட்ரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிள். சரிங்களா? அவங்களுடைய அந்த 18 வயசுக்கு கீழே உள்ள அந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் டு கெட் திஸ் ஓசிஐசி ஸ்டேட்டஸ். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பவுஸ். சரிங்களா? ஸோ தே ஆர் ஸ்பவுஸ் ஆஃப் அ ஃபாரின் ஒரிஜின் who have married an Indian citizen or a OCI card holder. சரிங்களா? ஒரு வெளிநாட்டுக்காரங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு இந்தியரை மேரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு இந்தியன், அப்படி இல்லையா ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டர். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பவுஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே குட் கெட் தி ஓசிஐசி கார்டு. சில இவங்களும் வந்து அந்த ஓசிஐசி கார்டை பெற முடியும். சில வந்து அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும். சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி அண்ட் தென் பங்களாதேஷி நேஷனல்ஸ். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்எலிஜிபிளாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஓசிஐசி கார்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம இந்த பிஐஓ அந்த ஓசிஐக்கு பார்த்தா அதே சலுகைகள் தான் வரும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ என்ட்ரி ஃபார் லைஃப் டைம். சரிங்களா? ஸோ லைஃப் டைம் முழுவதும் அவங்க எந்த ஒரு விசாவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போக முடியும். அதே மாதிரி என்ஆர்ஐஸ்க்கு நிகரான ஃபினான்ஷியல், எஜுகேஷனல் அண்ட் தென் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சொத்துக்கள் வாங்க முடியும். தி குட் பை த ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. சரிங்களா? இந்தியாவில் சொத்துக்கள் வாங்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை பெற இயலாது. சரி, தே குட் நாட் பை தி அக்ரிகல்ச்சரல் லேண்டை வாங்க முடியாது. சரி, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் கேள்வியாக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள். சரி, எதுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே குட் நாட் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன்ஸ். சரி, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் பங்கு பெற முடியாது. சரிங்களா? இவங்களை ஈவன் தோ நான் இதான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? நான் இரட்டை குடியுரிமைக்கு நிகரான அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பட் ஆனால் இட் இஸ் நாட் அமௌண்டிங் டு டியூவல் சிட்டிசன்ஷிப்ஸ் எல்லாம் நிகரான, பட் ஆனால் அதே சமயம் இந்திய குடிமக்கள் கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால் இந்திய குடிமக்களுக்குன்னா என்ன சலுகை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது, ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸும் இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எலெக்ஷன்லையும் பங்கு பெற முடியாது, ஓட்டிங் ரைட்ஸும் கிடையாது. அதே மாதிரி இவங்களால் அரசாங்க வேலை வாய்ப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு பெற முடியாது. தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த ஓசிஐசி அப்படிங்கிற இந்த நடைமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இந்தியாவில் நடைமுறையாக இருக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ரிகார்டிங் திஸ் பிஐஓ அண்ட் தென் ஓசிஐ அப்படிங்கிற கான்செப்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பிஐஓ அண்ட் தென் ஓசிஐன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் திஸ் ஓசிஐசி. சரிங்களா? ஸோ இந்த ஓசிஐசி அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னொரு அசோசியேட்டடான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. சரிங்களா? குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019. சரிங்களா? அதை பற்றி நம்ம கமிங் வீடியோஸில் நாளைக்கு வந்து பார்க்கும்.